ஆமென். நாம ஒரு சகோதரிக்காக நம்ம பல மாதங்களாக சொல்லணும்னா வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 years ஒரு சகோதரிக்காக நாம ஜெபித்து கொண்டு இருக்கோம். இன்னும் கூட ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஹாசன்ல இருக்கிற ஒரு பாஸ்டருடைய மனைவி சகோதரி சிஸ்டர் எலிசபெத்துக்காக நாம ஜெபித்து கொண்டு இருந்தோம். ஒன்லி டுடே ஐ கேம் டு நோ அந்த சகோதரிக்கு தி டாக்டர்ஸ் எவ்ரிபடி கேவ் அப் தட் ஷி இஸ் கோயிங் டு டை. அவங்க மறிச்சிருவாங்கன்ற ஒரு கட்டத்துல தான் வந்தாங்க. பிகாஸ் கேன்சருடைய கொடூரம் அத்தனை பயங்கரமா இருந்தது. டுடே ஐ கேம் டு நோ அந்த சகோதரி ஷி ஹஸ் ரீகவர்டு. அவங்க ரிகவர் ஆயிருக்கிறாங்களாம். சோ அந்த ஊழியக்காரருடைய மனைவி கணவர், அந்த சகோதரியுடைய கணவர் இஸ் அ பாஸ்டர். அவர் இந்த செய்தியை கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறாங்க. திஸ் மெசேஜ் கேம் டு மீ டுடே. சகோதரி எலிசபெத்தை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க, அந்த மரண ஆபத்திலிருந்து, மரண கொடியிலிருந்து தேவன் என்ன பண்ணிருக்கார், விடுதலை கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இது எதனால வந்ததுங்க? நாம் we cannot take credit. We are called to pray. இயேசு ஜெபம் பண்ணாரு, ஆதி அப்போஸ்தலருக்கு ஜெபம் பண்ணாங்க, நமக்கும் அந்த ஜெபிக்கிற கட்டளை கொடுத்திருக்கிறார். We cannot take glory for praying. Amen. We are duty bound to pray. ஜெபிக்கிறது only. God has given this grace of praying only to the Christians. கிறிஸ்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் God has given that grace to pray. நாம ஜெபத்தை சொல்றது கிடையாது. We pray. ஜெபிக்கிறவர்கள். We don't recite prayer. We pray. உலகத்தில் இருக்க எல்லா மதங்களும் they recite prayers. But we as Christians we pray to a living God. ஜீவனுள்ள தேவன்கிட்ட நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். யோசித்து பாருங்க, மறிச்சிருவாங்க அப்படி ஒரு எண்ணத்துல தான் இருந்தாங்க. சோ எல்லாரும் அந்த நினைவுக்கு அந்த the pastor கூட he thought about that he's going to lose his wife. அவங்க ஜெபிக்கலன்னு நான் சொல்லல. Amen. They would have prayed more intensively than we, but we prayed. We made it a point to pray. தொடர்ந்து நாம ஜெபித்து கொண்டு இருந்தோம். அதனால இந்த அற்புதத்தை இன்னைக்கு கேட்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறோம். இது ஏன் நான் சொல்றேன்னா, let it be anything, எது வந்தாலும் சரி சோர்ந்து போகாம எப்போது ஜெபம் பண்ணுங்க. ஏசு அதான் மத்த லூக்கா 18 சொல்லி கொடுத்திருக்கிறார், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு. Amen. Don't get tired. Just keep praying. ஜெபிக்க முடியலனாலும் ஜெபம் பண்ணுங்க. Then there is a greater glory awaiting for you. அப்படிதான் பைபிள் சொல்லுதுங்க. Hallelujah. When you read தானியேல் 6ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது you see there an instant. தானியேலுக்கு என்ன பண்றாங்க, all the people, அதாவது பாபிலோன் தேசத்து, பர்ஷியா தேசத்துல they devise a plan. ஒரு வஞ்சிக்கிறாங்க. they didn't want Daniel to be ஒரு அந்நிய தேசத்துல இருந்து வந்தவன், ஒரு சிறையிருப்புல வந்தவன், அவனுக்கு இவ்வளவு பெரிய பதவியான்னு சொல்லி they were all envying against Daniel. ஏன்னா தரியு ராஜா he wanted to place Daniel in the highest position. அப்ப எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, தந்திரமா முடிவு பண்றாங்க. இந்த தரியு ராஜாவுக்கே தெரியாம என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட ஒரு ஆர்டர் போட வச்சிடறாங்க. இந்த 30 நாட்கள் யாரு ராஜாவை தவிர யாருக்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது. They knew இத டேனியல் நிச்சயமா அது கீழ்ப்படிய மாட்டான் தெரிஞ்ச ஒரு சட்டத்தையே கொண்டு வராங்க. அந்த சட்டம், ஈவன் அந்த சட்டம் வந்த பிறகு the Bible says மீதியர் பெர்ஷியருடைய சட்டத்தின்படி the king himself cannot alter or change once ordered. ஒன்ஸ் அது அப்ரூவல் ஆன பிறகு. சோ அப்படியாப்பட்ட நேரத்துல ஆஃப்டர் பைபிள் சொல்லுது, தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். So what? நீங்களும் நான் என்ன பண்ணிருப்போம், இப்படி ஒரு சட்டம் வருது. எவ்ரி டே வி see so many, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பல சட்டங்களை கொண்டு வராங்க. Amen. நம்ம ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன், வீட்டுக்குள்ள கூட ஜெபிக்க கூடாதான். இந்த வீட்டு ஓனர் சொல்றாங்க you cannot pray. சோ அப்படியாப்பட்ட அந்த சத்தத்தை கேட்டு நான் பயந்துதான் இருக்கிறோம். இன்னைக்கு அப்படியார ஒரு சட்டம் வந்துச்சு, we will not pray. நான் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். So there is the enemy is attacking the body of Christ. எதுலங்க?
he wants to அந்த ஜெபத்துல சபை வீக் ஆயிரணும், கிறிஸ்தவர்கள் பலவீனப்பட்டணும். they shouldn't pray. இன்னும் கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெபிக்கிறத நிறுத்திட்டாங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவருடைய செய்ய நினைச்சத பூமியில நிதானப்படும், தடை பண்ணப்படும். So they will knows the trick. அவனுக்கு தேவனுடைய வல்லமையும் தெரியும், மனுஷனுடைய பலவீனமும் தெரியும். he introduced so many plan, மனுஷன் ஜெபிக்க கூடாதுன்னு. தானியேலுடைய வாழ்க்கையில அந்த நாட்களே அப்படிதான் இருந்துச்சு. So தானியேல் என்ன பண்ணாங்க, ஆஃப்டர் knowing this, அவங்க தானியேலுக்கு தெரியும், நான் தொடர்ந்து இப்படி ஜெபம் பண்ணா இட் வில் பி ரீச் டு காட், ராஜா கிட்ட போகும், ராஜாவுடைய கட்டளையின்படி he will be thrown into the den of lions. சோ இதெல்லாம் தெரிஞ்சே தானியேல் என்ன பண்றாங்க, உயிரே போனாலும் சரி நான் ஜெபிக்குவேன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறது இந்த இடத்துல பார்க்கலாம். சோ தட் இஸ் இட். சோர்ந்து போகாம தானியேல் ஜெபம் பண்ணான், பயம் உயிருக்கு பணயம் வச்சு கூட அவன் ஜெபம் பண்ணான். இது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில, இது நம்முடைய இன்னைக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களை வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். Amen. You cannot just give excuses. இன்னைக்கு எக்ஸ்கியூஸ் பண்ண கொடுக்கிற நிறைய பேர் இருக்கிறோம். Amen. Make sure that you pray. Teach others to pray. உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. You pray. Jesus wanted his people to pray. அவருடைய disciples ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் இயேசு விரும்பினார். So today we as the disciples of Christ, we are called to pray. So அந்த ஜெபத்துடைய தானியேலுடைய அந்த ஜெபத்துடைய பலன் என்னங்க, he was literally thrown into the den of lion. அங்க என்ன நடந்ததுங்க? Hallelujah. ஜெபத்துடைய மகிமை அதுதாங்க. You can see literally, if you have faith, விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, என்ன வந்தாலும் நடக்கட்டும் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, there is a miracle, there is a power, there is a glory awaiting for you. என்ன நடந்துச்சுங்க? பசியா இருந்த சிங்கத்துக்கு கூட தானியேல ஒன்னும் பண்ணல. தரியூர் கேட்கும் போது தானியேல் சொல்றாரு, தேவன் என்ன பண்ண, அவர் தூதன் அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டுட்டாருன்னு சொல்றான் தானியேல். ஆமென். அதே சிங்கம் தான் என்ன பண்ணுச்சுங்க, சிங்கம் என்ன பண்ணுச்சுங்க, தானியேல் மேல பொய் குட்டு சொன்னவங்க அத்தனை பேர் குடும்பங்களாக அவர்கள் கீழே விழுறதுக்கு முன்னாடியே அவங்களை உடைத்து எலும்புகள் எல்லாம் உடைச்சு போட்டுருச்சான். Amen. So God will never, ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஈஸியா கை விட்டுற மாட்டார், அவங்களை ஏமாத்திர மாட்டார். Amen. Hallelujah. Even if the ஜெபிக்கிறவங்க மரிச்ச, God welcome, Jesus himself welcomes. அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் ஜெபம் பண்ணாரு, Jesus welcomed him to heaven. அவன் கொல்லப்படும் போது, when he died as a martyr, Jesus himself stood in heaven and welcomed him. So அதுதான் நடக்கும். There is a glory for those who pray. There is something happening. பரலோக, heaven rejoices to, yes, in the midst of suffering ல ஜெபிக்கிறவங்களை பார்த்து பரலோகம் கொண்டாடுகிறதா இருக்கிறது. Jesus himself lived that kind of life. நீங்க லூக்கா 22ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது, when Jesus knew that he has time, அவருடைய காலம் வந்துருச்சு, that is going to go to the cross, அவர் மரிக்க போகிறாருன்னு தெரிஞ்ச போது கூட அவர் என்ன பண்றாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா, அக்கிரமக்காரர் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே இதோ இங்க 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள், அது போதும் என்றார். அவ்விடம் அவர்கள் என்ன, பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படி ஒலிவ மலைக்கு போனார், அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்திற்கு சேர்ந்த போது அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 45ஆம் அவர் ஜெபம் பண்ணி முடிந்து எழுந்திரு தம்முடைய சீஷரில் வந்து அவர்கள் துக்கத்தில் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்குட்படாதபடி எழுந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். So he prayed and he told his disciples to pray. இன்னைக்கும் இயேசு என்ன பண்றாருங்க, பிதாவுடைய வலது பாரிசத்துல இருந்து he is praying, he is interceding for us. அதே நேரத்துல நம்ம, he is calling us, the church, the body of Christ, you and me, to pray. Hallelujah. Only when you pray, நம்ம ஜெபிக்கும் போதுதான், ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் there is something
ஒரு மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுவாரு, என்ன பண்ண, நான் இது வரைக்கும் ஓடினாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எனக்கு என்ன இருக்குதுங்க, ஐ எம் கோயிங் டு ரிசீவ் த கிரவுன் ஆஃப் லைஃப். ஆமென். 2 தீமோத்தேயுக்கு வாசிக்கும் போது 7ஆம் வசனத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகி கர்த்தர் அந்நாளில்லாத எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல ஒரு பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். Paul was saying, I did what I have called to do. I prayed. Amen. கப்பல் சேதம் உண்டாகும் போது he prayed. கப்பல்ல மரணம் நெருங்குகிற நேரத்துல கூட he prayed. He never gave up on his prayer. He knew the power of prayer. அப்போ உங்களுக்கு எனக்கு ஜெபத்தின் வல்லமை நாம தெரிஞ்சிருக்கணும். you should understand the power of prayer. இன்னைக்கு நிறைய நேரத்துல நாம சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஐயோ நான் ஜெபிச்சது எனக்கு கிடைக்கலையே, நான் விரும்பினது எனக்கு நடக்கலையே, இப்படி ஒரு அற்பமான காரியங்களை நினைச்சு நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஜெபிக்கிறதுல சோர்ந்து போய் விடுகிறோம். ஜெபிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு most of the Christians, you don't pray. That is a sin. ஜெபிக்காம இருக்கிறது பாவம். சாமுவேல் சொல்லுவார், உங்களை போல நானும் ஜெபிக்காமல் இருந்தா நான் பாவம் செய்கிறவனா இருக்கிறேன். Amen. Prayerlessness is a sin. Prayerlessness is a door for the devil to come into you and into your family. Amen. Prayerlessness weakens you. உங்களை பலவீனப்படுத்தும். Amen. Hallelujah. Prayerlessness is an it's a root for devil. Amen. அவனுடைய தந்திரங்கள்ல ஒன்று நாம ஜெபிக்காம இருக்கிறது. So don't give up. உற்சாகம் அடைங்க. Tonight make a choice to pray to God. Amen. எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு வேணாலும் ஜெபம் பண்ணுங்க. Just go to God in prayer and begin to pray. Only prayer can defeat the kingdom of darkness. Hallelujah. பிசாசின் சேனைகளை அழிக்கிறதுக்கு ஜெபம் தான் நமக்கு ஆயுதங்க. The Bible says, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, pray always in the spirit. Amen. Pray always in the spirit. ஆவியில ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. With every petition, pray in the spirit. God wants you and me to pray. Hallelujah. நல்லா தெரிஞ்சுக்கங்க. When you begin to pray, God begins to work. Hallelujah. ஒரே ஒரு தேவ மனுஷனை சொல்லி நான் முடிக்க போகிறேன். நீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது. பேட்சன் ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷன், இன்னொரு தேவ மனுஷன் அவர் சந்திக்க போகிறாரு. He came to அவரை பத்தி தெரிஞ்சுக்கின்னு இவர் போய் அவரை சந்திக்க போகிறாரு. அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அமெரிக்கால ஒரு பகுதியில் அவர் இருந்தாரு. சோ அவரை போய் பாக்குறாரு. பார்த்த மாத்திரத்துல அந்த பேட்சன்ங்கிறதுக்கு பெரிய சந்தோஷம். காரணம் என்னன்னா, he had read so many books. அவருடைய ஜெபத்தை குறித்து எழுதினா அந்த புத்தகத்தை அவர் படிச்சிருந்தாரு. சோ அவர் சொன்னாரு, thank you so much, நீங்க ஜெபத்தை குறிச்சு இவ்வளவு எழுதி இருக்கிறீங்க, God bless youன்னு சொல்லுவாரு. அப்போ இந்த ஊழியக்காரர் சொல்லுவாரு, என்னன்னு சொல்றாரு, அப்பா நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டு நான் வந்திருக்கிறேன். ஐ எம் சோ ஹாப்பி டு see such kind of a man of prayer. நான் பாக்குறது எனக்கு சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொன்னாரு. என்னங்க அப்படி அவர் சாதிச்சாரு என்ன பாத்தீங்கன்னா, that man, amen, hallelujah, he was a man of prayer. அவர் வீடு பெரிய வசதியான வீடு இல்ல, பெரிய அமெரிக்கால இருக்கிறது போல 5 ரூம் 10 ரூம் அந்த மாதிரி இல்லை. He was a simple man living in ஒரு அழகான ஒரு சாதாரணமான வீட்டுல இருக்கிறாரு. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து இந்த ஊழியக்காரர் எழுதுறாரு. அந்த பேட்சன், he prayed everything, every day he prayed from night 10
to early morning 5 to 6 5ல இருந்து 6 மணி வரைக்கும் he was interceding. He was an intercessor. அவர் ஜெபம் பண்ணாராம், அழுதாரு, புலம்பினார். he kept on praying, he kept on praying, he kept on praying. இந்த ஜெபத்துடைய வல்லம் என்ன தெரியுங்களா? நானு ஜான் வெஸ்லி அவருடைய அனுபவத்தை கேட்டுதான் நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. அவரை குறிச்சு சொல்லும் போது அவர் ஜெபம் பண்ண இடம் எப்படி இருந்துச்சான், அந்த கார்பெட் எல்லாம் அப்படியே தேஞ்சு போயிடும், பள்ளமா இருந்ததாம். பட் இந்த பேட்சன் அவங்க ஜெபிக்கிற வீட்டுல ஒரு பெரிய வசதி இல்லாததுனால he used to kneel on the ground, அந்த ஃப்ளோர்ல முழங்கால் படிடுவாராம். இந்த தேவ மனுஷன் போய் பார்த்தார்ல, வில்கின்ஸ், அவர் போய் பார்க்கும் போது அவர் சொல்றாரு, அவருடைய அந்த அவருடைய அந்த பெட்ரூமுக்குள்ள ஒரு சிங்கிள் கட்டிலு, அந்த கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு இடம், அந்த இடத்துல இந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் இரவுல என்ன பண்ணுவார், 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும், 5ல இருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாராம். அந்த இடத்துல அவர் பார்த்து ஆச்சரியப்படுகிறதை பார்த்து சொல்றாரு, ஐயா நான் ஜெபத்தை குறிச்சு எழுதினேன், ஐ ப்ரே, பட் இந்த அளவுக்கு நான் ஜெபிச்சது கிடையாது. பிகாஸ் அந்த மனுஷன் முழங்கால் படிட்ட அந்த தரை, ஹார்ட் சர்ஃபேஸ், அதுவே இட் ஹஸ் கிவன் வே. அந்த மனுஷனுடைய முழங்காலுக்கு என்ன இருந்துச்சுங்க, அப்படியே அந்த இடம் பள்ளமா இருந்துச்சான். ஆமென். பள்ளமானது மாத்திரமல்ல, அவர் சொல்றாங்க அந்த முழங்கால் எப்படி இருந்துச்சா, ஒரு அப்படியே பட்டு போனதா இருந்ததா. இட் வாஸ் ஃபுல் ஆஃப் wounds. Amen. So much he prayed, he wailed, but he never gave up. சோ அத போல ஜெபித்தவர் அப்போஸ்தலர்கள் இல்ல, யாக்கோபு தான் அப்படி ஜெபம் பண்ணாராம். அவருடைய கால்கள்ல எப்போதும் அந்த அந்த முழங்கால அப்படியே அவ்வளவு பெரிய காயங்கள் நிறைந்ததா இருந்ததாம். சோ அவர் he writes, அவர் பேசுறாரு, ஒரு சர்மன்ல பேசுறாரு. ஆமென். இப்படி ஒரு ஜெபித்த மனுஷன். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, அந்த பேட்சன் பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட till this man went and met him, he had never stepped out. அவருடைய வீட்டின் கதவுல இருந்து வெளியே கூட வந்தது கிடையாது. for continuous 12 years, 12 வருடங்களாக that Patson knew only one thing, praying to God. He never stepped out of அவருடைய வீட்டுல இருந்து வாசல்ல கூட வெளியே வரல. அவருடைய அறை வீட்டுக்குள்ள, அந்த பெட்ரூமுக்குள்ள he prayed, he prayed, he prayed, he prayed, he prayed all the 12 years. நம்ம இன்னைக்கு யோசித்து பாருங்க, நமக்கு கொஞ்சம் பிஸி ஆனோம்னா நம்ம ஜெபிக்கிறத விட்டு போயிடுவோம், ஜெப அறையை விட்டு போயிடுவோம், நம்மளுடைய வேலைகளை பார்க்க போயிடுவோம். This man prayed. When I learned about it, broke me, என்னை உடைச்சிருச்சு. So how serious you take about your prayer? God is waiting to listen to you. Hallelujah. Why don't you change your prayer life? Why don't you pray? Why don't you pray? Hallelujah. There is only one life. ஒரே ஜீவன் தான். Hallelujah. அது ஜெப வாழ்க்கையாய் மாறட்டும். May you pray and bring heaven on earth. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. May God be with you. God's grace be with you. நாம ஜெபிக்கலாமா?